மகாலட்சுமிக்கு வக்கீல் போன் பண்ணி சொல்றாரு, எசக்கிய பெயில் எடுக்கணும்னா 1,10,000 எடுத்துக்கிட்டு என்னைய வந்து பாருங்க. வக்கீல் சொன்ன மாதிரியே மகாலட்சுமி பணத்தை எடுத்துக்கிறாங்க. வெளியே வர்றப்ப சிவா பாத்துறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, பெரியம்மா ரூம்ல அம்மா என்ன பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பணத்தை எடுத்துட்டு வெளியே போறாங்க மகாலட்சுமி. சிவா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு. வக்கீல் கிட்ட மகாலட்சுமி நீங்க கேட்ட காசு இதான்னு குடுக்கறாங்க. வக்கீல் அந்த பணத்தை வாங்கிட்டு சொல்றாரு, தம்பி இன்னும் 2 நாள்ல வெளியே வந்துருவாரு. இத சிவா பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுதான் விஷயமான்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. எசக்கி கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மகாலட்சுமி சொல்றாங்க, அன்னபூர்ணி இனிமேட்டு உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொல்றா. எசக்கி சொல்றாரு, அக்கா அந்த கோயில்ல இருந்து அம்மன் நகைய எடுக்க சொன்னது நீங்க, தண்டனைய அனுபவிக்கிறது நானா? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத சிவா அவர் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. மகாலட்சுமி போனதுக்கு அப்புறம் சிவா எசக்கிய அடிக்கிறாரு. அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு நீங்க பண்ணின துரோகம் இன்னிக்கவே முடியாதுடா சொல்லிட்டு அடி அடின்னு எசக்கிய அடிக்கிறாரு சிவா. எசக்கி சொல்றாரு, மகா யாரு? உன் அம்மாடா, அவங்கள நீ மாட்டி விட போறியா? நாளை சந்திப்போம்.